நான் சின்ன வயசுல இருந்தே உழைச்சிட்டே தான் இருக்கேன். நான் எந்த வேலைக்கு போனாலும் என்னை எதிர்க்க 1000 பேர் கிளம்பி வருவாங்க. ஆனா அதையெல்லாம் தாண்டி இப்போ வரைக்குமே உழைச்சி ஜம்முன்னு ஊர்ல வீடு கட்டிக்கிட்டு இருக்கேன். வீட்டுல 40 மாடு. ராஜா வீட்டு வாழ்க்கை. இன்னும் 2 அக்கா மட்டும், ஒரு அக்கா ஒரு தங்கச்சி மட்டும் கட்டிக்கிட்டு இருக்கேன். இன்னும் நான் ராஜா மாதிரி, எப்படி ராஜா மாதிரி. அதுக்குள்ள ஏகப்பட்ட கஷ்டம் வரும். எல்லாத்தையும் பார்த்து எல்லாத்தையும் சகிச்சுட்டு போறாள். எவனை ஏற்றுன்னு கேள்வி கேட்டுன்னு வச்சுக்கோங்களேன், அடிச்சேன்னு வச்சுக்கோங்களேன், அவன் கீழே விழுந்தான்னு வச்சுக்கோங்களேன், என் லைஃபே பயிலாயிரும். எப்படி என் லைஃபே பயிலாயிரும். நான் அவனை எழுத்து திருப்பி ஒரு அடி அடிச்சிருந்தாலும் அவன் கீழே விழுந்து மண்டைகிட்ட உடஞ்சினா அவங்க அந்த இடத்துல 30 பேர் இருக்காங்க. என் மேலே தான் தப்பு வரும். எப்படி என் மேலே தான் தப்பு காட்டுவாங்க. அடிச்சாலும் என் மண்டை உடஞ்சி போச்சு, எனக்கு 30 லட்சம் நஷ்டம் எடுக்கணும், 50 லட்சம் நஷ்டம் எடுக்கணும் அப்படின்னு கேட்பாங்க. என் லைஃபே பயிலாயிருக்கு. அதனால ஒன்றும் நான் இறங்கிலாம் போல, நான் ஏறி தான் நிற்கிறேன். ஒன்றும் குறைச்சி போல. நாசிக்கில் இருக்கேன். நாளைக்கு லோட் ஆயிடுச்சுன்னா இன்னுமே ராஜா பகவத் மாதிரி வாழ்வேன். நம்ம தான் என்றைக்குமே இறங்கி போகிறதுனால ஒன்றும் குறைஞ்சி போயிட மாட்டேன். நம்ம தான் பார்த்துக்கலாம். எந்த வேலைக்கு போனாலும் எனக்கு எதிர்க்க தான் 1000 பேர் வருவாங்க. நீங்களே பார்த்துட்டு இருப்பீங்க. திருப்பூர் போனே எதிர்க்க ஆள் வந்தாங்க, ஆட்டோ கேஸ் கொடுத்தாங்க. அதே மாதிரி ஊரில் வேலை பார்த்தேன், அதுக்கு எதிர்த்தாங்க. அதெல்லாம் பார்த்துக்கலாம். நம்ம தான் எப்பவுமே ராஜா பகவத் தான் பில்லாராங்க. பார்த்துக்கலாம். நம்ம தான்